சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. ஆதரவை நாடி நிற்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு ஹிந்தி திரைப்பட உலகில் ஒரு உச்சகட்ட நட்சத்திரம் ராஜேஷ் கண்ணா அவர்களை பற்றி. அவருடைய ஆட்டத்தை, அகம்பாவத்தை ஒரே நாளில் ஒடுக்கிய சின்னப்பா தேவர் இந்த தலைப்பின் கீழ் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். ராஜேஷ் கண்ணா அவர் நடித்த முதல் படம் ஆராதனா. பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்ற அந்த ஒரு படம். ஒரே இரவில் ஹிந்தி திரைப்பட உலகத்தை தன்னை நோக்கி திரும்ப பார்க்க வைத்தவர் ராஜேஷ் கண்ணா. ஒரே இரவில் இந்தியா முழுக்க இப்பேற்பட்ட ஒரு ஹீரோவா அப்படின்னு அவரை பற்றி பேச வைக்கப்பட்ட ஒரு படம். அவ்வளோ அருமையான ஒரு கதை, மிகப்பெரிய ஒரு அபாரமான பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்ற படம். அப்போது அவர் அந்த ஆராதனா படத்தினுடைய வெற்றி விழாவில் கலந்து கொள்ள வருகிறார். அவர் கார் செல்கிறது அந்த மேடையை நோக்கி. அப்போது அந்த காரின் கண்ணாடியில் இருந்த தூசியை தூக்கி திருநராக வைத்துக் கொண்டார்கள் சில பெண்கள். அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு கிரேஸ். அவர் அந்த காரை விட்டு இறங்கி மேடைக்கு போறாரு. அந்த பாதையில் உள்ள மணலை எடுத்து தன்னுடைய பர்சில் வைத்துக் கொள்கிறார்கள் மாணவர்கள், மாணவிகள். அதாவது அப்பேற்பட்ட ஒரு வசீகரமான தோற்றம். ஆணுக்கு ஆணே பொறாமைப்படுகின்ற மாதிரி ஒரு அமைப்பான ஒரு ஆண். அவரை வைத்து ஹாத்தி மேரா சாத்தி என்ற ஒரு திரைப்படத்தை சின்னப்பா தேவர் அவர்கள் தயாரிக்கிறார். யானை எனது தோழன், அதைத்தான் எம்ஜிஆர் சாரை வச்சு நல்ல நேரம்னு எடுத்தார். அந்த ஹாத்தி மேரா சாத்தி படத்தை எடுத்தப்போ ராஜேஷ் கண்ணா பாதி பணம் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. மற்ற படத்தை முடிக்கிறதுக்காக நடிச்சிட்டு இருக்கார். ஒரு நாள் ஹிந்தி திரைப்பட உலகில் சொல்கிற மாதிரியே எனக்கு மூடு சரியில்லை, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். அப்போ தேவர் சொல்கிறாரு, இந்த ஷெட்யூலை முடிச்சுட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறாரு. இல்லை, எனக்கு மூடு சரியில்லை, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படி கிளம்புறாரு. தேவரை டேவனை பிடிச்சி கட்டுங்கடா டே அப்படிங்கிறாரு. திடீர்னு 4 பேர் பக்கத்தில் இருந்தோடனே அதிர்த்து போனார் ராஜேஷ் கண்ணா. அப்போது அவரை உட்கார வச்சு பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவருடைய தோற்றத்தை வச்சு நீங்கள் அவரை சாதாரண விட போட்டுறாதீங்க. பொதுவாக சின்னப்பா தேவர் வேஷ்டி, செருப்பு, கண்ணாடி, ஒரு துண்டை போட்டு தான் இருப்பார். மேல் சட்டையெல்லாம் போட்டுக்க மாட்டார். நெத்தி நிறைய விபூதி, உடம்பு முழுக்க சந்தனம், இப்படி தான் இருப்பார் அவர். அவர் தோற்றத்தை வச்சு நீங்கள் சாதாரண விட போட்டுறாதீங்க. இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்க எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் இருந்தப்போ அவரை வச்சு 28 படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர். தமிழக முதலமைச்சருக்கு மிக மிக வேண்டிய ஒரு நண்பர், ஒரு ஆத்மார்த்தமான நண்பர். இந்த பிரச்சனை அவர் காதுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தமிழகத்தினுடைய எல்லையவே நீங்கள் தாண்டி போக முடியாது இந்த படத்தை முடிக்க, புரியுதுங்களா? அது மாதிரி அவர் காதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்கள் முடிச்சிடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அதிர்ந்து போனார் ராஜேஷ் கண்ணா. எவ்வளோ ஒரு பின்னணி இருந்து கூட எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கார், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறார். முடித்த உடனே தேவர் படத்தை கொடுக்குறாரு. பேசின படத்தை விட அதிகமாகவே இருக்குது. அப்போ ராஜேஷ் கண்ணா சொல்கிறாரு, எனக்கு வர வேண்டியது இவ்வளவு தானே, ஏன் இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறார். அதுக்கு சின்னப்பா தேவர் சொல்கிறாரு, பரவாயில்ல தம்பி, வச்சுக்கோங்க தம்பி, நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். நான் எப்போவுமே என்னுடைய தொழிலில் கரெக்டாக இருப்பேன். அதே மாதிரி என்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அதனால் அந்த வேலையில் தொய்வு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன், மனசுக்கு வச்சுக்காதீங்க அப்படிங்கிறார். அப்போ உடனே ராஜேஷ் கண்ணா சொல்கிறாரு, அப்படி இல்லை, உங்கள்கிட்ட தான் நான் ஒரு பெரிய படத்தை கற்றுக்கிட்டேன். என்ன தான் பின்னணி இருந்தாலும் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கீங்க, அடக்கமாக இருக்கீங்க. அந்த பாடத்தை நான் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுத்த நாள் கரோனா ஷூ ஒன்று வாங்கிட்டு தேவர்கிட்ட கொடுத்து, என்னை 4 அடி அடிச்சிருங்க, உங்கள் மனசாங்க ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படிங்கிறார். அப்போ சின்னப்பா தேவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் அப்போயே மறந்துட்டேன் தம்பி, அதெல்லாம் பரவாயில்ல விடுப்பா அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, உங்களோட அடுத்த படத்துலேயும் நான் நடிக்கணும், கூடிய சீக்கிரம் அந்த வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ சின்னப்பா தேவர் சொல்கிறாரு, மருதமலை முருகனுடைய விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்.
பின்னாடி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு ராஜேஷ் கண்ணா, சில தயாரிப்பாளர்கள் கொடுக்குற செக் வந்து பேங்க்கில் பவுன்ஸ் ஆகிடும். சில தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா பேசினபடியே பணத்தை கொடுக்க மாட்டாங்க. சில தயாரிப்பாளர்கள் பேசினபடியே முழுசாக கொடுத்துருவாங்க. சில பேர் பாதி பணம் கொடுப்பாங்க, அப்புறமா தரேம்பாங்க. ஆனால் தான் பேசின படத்தை விட எனக்கு அதிகமாக கொடுத்தார் சின்னப்ப தேவர். அவருடைய அன்பு, நட்பு, பெருந்தன்மை இதெல்லாம் நினச்சி நான் நெகிழ்ந்து போனேன். இப்படியெல்லாம் கூட ஒரு மனிதர்கள் இருக்கிறார்களா? 2வது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய ஆத்மார்த்தமான நண்பராக இருந்து கூட அதை என்ன வெளிக்காட்டிக்காம என்கிட்ட எவ்வளோ ஒரு எளிமையாக பழகினார். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் நமக்கு ஒரு பின்னணி இருந்தால் கூட நமக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ் தான் நம்மளை வாழ வைக்கும். அதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் சின்னப்பா தேவர். அவர் ஒரு வார்த்தை எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷமே ராஜேஷ் கண்ணா தமிழ்நாட்டுடைய எல்லையை தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்படி மீறி அவருடைய திரைப்படங்கள் வெளியிட முயற்சி பண்ணால் கூட அந்த திரைப்படங்கள் வெளி வராமல் தடுப்பதற்கான ஒரு செல்வாக்கும் எம்ஜிஆருக்கு இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டின் மற்ற மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு செல்வாக்கு அவருக்கு இருந்தது. என்னதான் அபரிமிதமான செல்வாக்கு இருந்தால் கூட அண்டை மாநிலத்தை அவர் பகிர்ந்து கொள்ளவே மாட்டார். அண்டை மாநிலத்தோடு ஒரு அன்போடு நட்போடு தான் சுமூகமாக தான் தன்னுடைய உறவை வைத்திருப்பார். அதனால் நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய தகுதிகளை எப்படி வளர்த்துக்கணும், எப்படி ஒரு நல்ல மனிதனாக வாழணும், இதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர தன்னுடைய கடினமான உழைப்பான உச்சத்தை தொட்டவர்களுடைய பின்னணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம தலைகள் தெரியாமல் ஆடக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உள்ள குறை நிறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.